கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நாம் ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன விஷயம்னு சொன்னால், நம்ம இந்த உலகத்தில் இந்த பூமியில் வாழற வரைக்கும் நம்மளுக்கு ஞான இருதயம் ரொம்ப முக்கியமாக வேணும். ஞானம் ரொம்ப முக்கியமாக வேணும். ரெண்டாவது, நம்மளோடு கூட இருக்கிற மனுஷர்களோடு நம்ம எப்படி பகிர்ந்து கொள்வதுன்றதை அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும். அதை தெரிஞ்சால் தான் நம்ம எதையுமே கரெக்டாக செய்ய முடியும். இல்லைனா எல்லாமே வீணாக போயிடும். பின்னால் நம்ம பாதிக்கப்படுவோம். அதனால் ஆண்டவர் எச்சரிப்பாக நம்மளுக்கு சொல்கிறாரு. அது என்ன எச்சரிப்புன்னு பார்ப்போமா? வேதத்தில் சொல்லப்படுது. மத்தியோ 7ஆம் அதிகாரத்தில் அழகாக வார்த்தை சொல்கிறாரு. 6வது வசனம் படிக்கிற கொஞ்சம் கேளுங்க. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன் போடாதீங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பி கொண்டு உங்களையே பீறி போடும். அல்லேலூயா. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதீர்கள். அருமையாக சொல்கிறார் ஆண்டவர். இதுதான் ஆண்டோடைய எச்சரிப்பு. ஆண்டவர் நம்மளுக்கு சொல்கிறார், இன்றைக்கி எச்சரிப்பாக இருப்பா. காலம் ரொம்ப பொல்லாத காலமாக இருக்குது. இந்த காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக்கணும். நான் சொல்கிறது கேளுங்க. பரிசுத்தமானதே நாய்களுக்கு போடாதீங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், நம்மளை புரிஞ்சிக்காத ஜனங்கள் நம்மளோட கூட நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளை ஒரு மனிதனாக மதிக்காத, நம்மளுக்கு ஒரு தகுதியை கொடுக்காத, நாம் ஒரு மனுஷங்க, நம்மளுக்கும் அவனை போல் தான் நம்மளும் ஒரு மனுஷங்கிறது தெரிஞ்சுக்காத, அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் ஐஸ்வர்யத்தினால நம்மள முட்டாளாகிட்டு என்ன பண்ணுவோன்னு சொன்னால், அவனை நல்லவன் நினச்சிக்கிட்டு நிறைய காரியங்கள் நம்ம அவங்ககிட்ட சொல்லிடுவோம். நன்மைகள், நம்ம நடக்க போகிற நன்மைகள், நம்ம செய்ய போகிற காரியங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏதை செய்ய போகிறோம், அடுத்த கட்டம் என்னன்றது நம்ம அவங்ககிட்ட என்ன பண்ணுவோம், ஓப்பனாக ஃப்ராங்காக பேசிடுவோம். ஸோ அவன் நம்மக்கிட்ட ஃப்ராங்காக இருக்க மாட்டான். அவன் ஒரு வஞ்சிக்கப்பட்டவனாகவே நம்ம சொல்கிறது ஒவ்வொன்றுத்துக்கும் அசட்டை பண்ணிக்கிட்டு, நம்ம மேலே பொறாமப்பட்டுக்கிட்டு, நமக்கே அவன் என்ன பண்ணுவான், தீங்கு செய்ய எண்ணத்தோடு இருப்பான். ஆனால் நமக்கு அது தெரியாது. நம்ம அவங்ககிட்ட ரொம்ப வெளிப்படையாக இருக்கிறதுனால ஒரு நாள் அவனை பற்றி நமக்கு தெரியும் போது நமக்கு ரொம்ப மனநோவாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நாய்களுக்கு பரிசுத்தமானதை போடாதீர்கள். நீ அவங்ககிட்ட என்ன தான் சொன்னாலும், ஒரு ஓட்ட பானையில் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது வீணாக கீழே தான் போகும்ப்பா. அது அதில் நிற்காது. அதே போல் தான் அன்பு. நீ எப்போ தான் அவங்ககிட்ட அன்பை காட்டினாலும் அவன் ஒன்று தூக்கி போட்டு போயிட்டே தான் இருப்பான். அதனால் மனுஷனை நம்பி எல்லா காரியத்தையும் அவங்ககிட்ட நீ பேசாத. உனக்கு சொல்லணும், பேசணும்னா நான் இருக்கிறேன், அப்பா நான் இருக்கிறேன், என்னிடத்துல வா, நீ ஜபி, துதி, ஆராதி, என்ன விஷயம்னாலும் சொல், நான் செய்து கொடுக்க காத்திருக்கிறேன். மனுஷனை நம்பி எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது, பன்றிகளுக்கு முன்பாக முத்துக்களை போடாதீர்கள் என்று சொல்கிறார். முத்து, நம்ம வாயிலேருந்து ஒவ்வொரு வார்த்தையும் முத்து. அது ஒரு விலையேற பெற்ற வார்த்தை. நாம் நம்பிக்கையோடு அவங்ககிட்ட சொல்லுவோம். ஆனால் இப்படி நடந்துச்சுண்ணே, அக்கா இப்படி நடந்துச்சுக்கா, மாமா இப்படி நடந்தது மாமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட உறவு முறைகள் வச்சு அவங்ககிட்ட நம்ம ரொம்ப நெருக்கமாக நமக்கு தேவைகள் எல்லாமே பேசிடுவோம். கடைசியில் பார்த்தா அவன் அசட்டை பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அப்படி தூக்கி போட்டு போயிடுவான். ஏன் சொன்னால், சொல்கிற வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரு தகுதி வேணுன்ற மாதிரி அவன் நினைப்பான். நாம் அவனை பெரிய தகுதி உயர்ந்த இடத்துல வச்சு தான் நம்ம அவங்ககிட்ட பேசுவோம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், தள்ளி விடுறவனாக தான் இருப்பான். நமக்கு அது புரியாது. ஆண்டவர் அதான் சொல்கிறார் அழகா, பன்றிகளுக்கு முன்பாக முத்துக்களை போடாதீர்கள், அது பீறி தள்ளிட்டு போயிடும், வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அதனால் நாம் இது வரைக்கும் எப்படி இருந்தோமோ, இனிமேல் நம்முடைய வாழ்க்கையை நல்ல ஒரு பயணத்தில் போகணும் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு நல்ல ஒரு ஞானம் வேணும்னு சொன்னால், அவங்ககிட்ட அதை பாருங்கள், இனிமேல் எந்த மனுஷங்கிட்டையும் எந்த விஷயத்தையும் பேசக்கூடாது. மனிதர்கள் அன்பாக வாழ்ந்துட்டு அவங்களுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், நன்மை செய்யணும்னா செஞ்சுட்டு போயிட்டு இருக்கணும். ஏன்னா சத்துருக்களை சிநேகிங்கள் என்று சொல்கிறார் ஆண்டவர். உன்னை சபிக்கிறவர்களை நீங்கள் ஆசீர்வாதிங்கன்னு சொல்கிறாரு. நிந்திக்கப்படுறவர்களுக்காக, துன்பப்படுறவர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்கிறாரு. அதனால் நாம் அவனுக்கு தீங்கு செய்தால தீங்கையை நன்மையாய் முடிசூட்ட வேண்டியது நம்முடைய கடமை. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.